இப்போது சகுனி யூதனே என்பதற்கு மேலும் ஆதாரங்களை வைக்கிறேன். இந்த புதிய ஆதாரங்களில் ஒன்றாக யூதர்களை கொண்டு உருவான ஆதி தமிழ்ச் சொற்களை சான்று காட்டுகிறேன். மகாபாரதத்திற்கு பிறகு 3 தமிழ்ச் சொற்கள் புதிதாக உருவாகின. அவை 1 சூது, 2 யுத்தம், 3 யுக்தி. 1 சூது என்பது நியாயமற்ற வஞ்சகச் செயல். சூதாட்டம் என்பது பணயம் வைத்து ஏய்த்தாடும் ஆட்டம். மகாபாரதத்தின் மூல காரணமே சூதாட்டம்தான். சகுனி பாண்டியர்களை சூதாட அழைக்கிறான். சகுனி ஒரு யூதன் என்று அக்கால மக்களுக்கு தெரியும். அதனால் யூதன் என்ற சொல்லிலிருந்தே சூது என்ற சொல் உருவானது. யூது, சூது. சகுனி தாய விளையாட்டை வஞ்சகமாக ஆடி பாண்டவர்களை வீழ்த்தினான். சூதாட்டம் என்ற அந்நிய வழிமுறையை தமிழகத்தில் புகுத்தியவன் சகுனி எனும் யூதன். 2 பாண்டவர்களை சூதாட்டத்தில் வென்ற சகுனி அவர்களை ஒரு மகாமக காலம் காட்டில் அலைய வைத்தான். அதன் பிறகு ஒரு வருட அஞ்ஞாத வாசத்திற்கும் பிறகும் சகுனி தானே ஒப்புக்கொண்ட சரத்துகளுக்கு உடன்பட மறுக்கிறான். இதுவே மகாபாரத போர் வர காரணமானது. எனவே சகுனி என்ற யூதனால் தான் போர் மூண்டது. யூதம், யுத்தம். யுத்தம் எனும் தமிழ்ச் சொல் சகுனி எனும் யூதனிலிருந்து பிறந்த சொல். யூதர்கள் தங்களின் பிறவி குணமாக மற்றவர்களுக்குள் சண்டை மூட்டி விடுபவர்கள். உலக யுத்தங்களும் ஏனைய போர்களும் மத்திய கிழக்கு நாடுகளின் அமைதியின்மைக்கும் யூதர்களே காரணம். மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் 5000 வருடங்களுக்கு முன்பு நடந்த மகாபாரத யுத்தமும் சகுனி எனும் யூதனால் உண்டானது என்பதே. 3 யூதர்கள் சதித்திட்டம் வகுப்பதில் வல்லவர்கள். உலகின் ரகசிய அமைப்புகள் அத்தகைய சதி வியூகம் வகுக்கும் அமைப்புகள்தான். சதி வியூகம் என்ற கருத்தின் பழைய பெயர் யுக்தி. இது யூதா, யுக்தா, யுக்தி என்று சகுனியின் பண்பை வைத்து யூதர்களின் இனப்பெயரால் உண்டான சொல். ஆக சூது, யுத்தம், யுக்தி ஆகிய சொற்கள் மகாபாரதம் நடந்த 5000 வருடங்களுக்கு முன்பு சகுனி என்ற யூதனால் உண்டான சொற்கள். சூதாடியதும் யுத்தம் உண்டானதும் சகுனி என்ற யூதனால் தான். இந்த தமிழ் சொற்கள் சகுனி ஒரு யூதன் என்பதை தெளிவாக காட்டுகின்றன.